ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆயிஷா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, காப்பிரைட் சம்மந்தமான ஒரு சில டவுட்டுகளுக்கு இந்த வீடியோவில் நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு சிஸ்டர் என்னை கேட்டிருந்தாங்க. அதாவது காப்பிரைட் வந்த வீடியோ இருக்குது இல்லையா, அந்த வீடியோவை ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், அது காப்பிரைட் வந்துருச்சுங்கும் போது அதை நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா அந்த காப்பிரைட் நமக்கு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, இன்னும் சில டவுட்ஸ்லாம் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளை கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கெலாம் பதில் சொல்கிற விதமாக தான் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணிகிட்ருக்கேன். இது சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் உங்களுக்கு அது கரெக்டான ரிப்ளை நான் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். யூடியூப் சம்மந்தமான இது போல் வீடியோக்கள் உங்களுக்கு ரெகுலராக வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் டச் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை டைரெக்டாக சேர்ந்துடும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக நான் காப்பிரைட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். ஒன்றும் இல்லை, இப்போ மற்றவங்களுடைய கண்டென்ட் இருக்கு இல்லையா, அந்த கண்டென்ட்டை எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணாதான் அதுக்கு பேர் தான் காப்பிரைட். இப்போது கண்டென்ட் அப்படின்னா என்ன, அந்த கண்டென்ட்டில் என்னென்னலாம் அடங்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ ஒரு கண்டென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஓனர் ஆஃப் த கண்டென்ட் அப்படின்னா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்களே, அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய வீடியோ, அவங்க கிரியேட் பண்ணக்கூடிய மியூசிக், இது எல்லாமே அவங்களே ஓனாக கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களே கிரியேட் பண்ணுறாங்கங்கும் போது இது அவங்களுடைய கண்டென்ட்டாக ஆகிடுது. அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன ஆகிடுது, காப்பிரைட் கிளைமாக சேஞ்ச் ஆகிடுது. இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் ஒவ்வொரு பொருளுக்குமே ஒவ்வொரு ஓனர் இருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த வீடியோவை நான் இப்போ கிரியேட் பண்ணிகிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்த வீடியோடைய ஓனர் யார், நான் தானே. இதே போல தான் ஒரு சினிமா சாங்கை நம்ம எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சினிமா சாங்க்கு ப்ரொடியூசர் இருப்பாங்க, மியூசிக் டைரக்டர் இருப்பாங்க, ப்ளஸ் சிங்கர் இருப்பாங்க. ஸோ அவங்க தான் அதுக்குரிய ஓனராக இருப்பாங்க. நிறைய பேர் என்னை கேட்குறீங்க, அக்கா நாங்கள் சினிமா சாங் யூஸ் பண்ணலாமா, சினிமா சாங் யூஸ் பண்ணால் பின்ன எதுக்கு காப்பிரைட் கிளைம் வருது, யூடியூப்லேருந்து தானே நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணுறோம், பின்ன ஏன் காப்பிரைட் கிளைம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லி கேட்குறீங்க. ஆனால் இதுக்கு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். சினிமா சாங் ஷார்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், எந்த இடத்துல எடுத்து யூஸ் பண்ணிக்கணும், அஃபிஷியலில் யூஸ் பண்ணணுமா ஒரிஜினலில் யூஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நான் ரொம்ப கிளியராக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ப்ளஸ் ஐகான்லேயுமே காட்டுறேன். உங்களுக்கு நீங்கள் வேணும்னா அது உள்ளார போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது பெரிய பெரிய கம்பெனிலாம் இருக்காங்களே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சோனிலாம் இருக்காங்க தெரியுமா. இந்த சோனி மியூசிக் டீம்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதை மாதிரி அவங்களுடைய மியூசிக்கை மற்றவங்க எடுத்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காப்பிரைட் கிளைம் கொடுக்கறதுக்கும் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கறதுக்கும் ஒரு பெரிய டீமே போட்டு அவங்களாம் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களோட மியூசிக்கை யாராவது எடுத்து யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை அவங்க போடக்கூடிய வீடியோவை யாராவது எடுத்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை வாட்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு டீமே அவங்களாம் அப்பாயின்மெண்ட் பண்ணி சேலரி கொடுத்து நமக்கு வச்சுருப்பாங்க. இது மாதிரி இருக்கிறவங்கள்ட்டேருந்து நம்ம மியூசிக் எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியாக நம்ம வீடியோவுக்கு காப்பிரைட் கிளைம் கிளைம் ஆகிடும். ஒன்ஸ் காப்பிரைட் கிளைம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் இல்லை அதே தப்பை நம்ம மறுபடியும் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு வார்னிங் மாதிரி கொடுப்பாங்க, அடுத்து ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரைக்குக்கும் வார்னிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறதையும் நான் இப்போ உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வீடியோவில் பாருங்கள் தெரியும். ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அடுத்தவங்க வீடியோலேருந்து நம்ம எடுக்கக்கூடிய வீடியோவாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், சாங்காக இருக்கட்டும், ஒரு சின்ன பிஜிஎம்மாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே சரி நமக்கு காப்பிரைட் கிளைம் வரும். ஸோ மோஸ்ட்லி நீங்கள் உங்கள் சேனலை நல்லா கொண்டு போகணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா அடுத்தவங்க கண்டென்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. அதை ரீமிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வாய்ஸ் கொடுத்தோ இல்லை உங்கள் வீடியோ எடுத்தோ போட்டு அது மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம். அதுபோல் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ் போயிட்டு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போது காப்பிரைட் கிளைம் ப்ளஸ் காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னா என்னென்ட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ காப்பிரைட் கிளைம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒருத்தவங்க கண்டென்ட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என் கண்டென்ட்டை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க நமக்கு கொடுக்குற ஜஸ்ட் ஆஃப் வார்னிங். ஸோ இந்த வார்னிங் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலை அஃபெக்ட் பண்ணாது, இனிமேல் இது போல் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வார்னிங்காக மட்டும்தான் அது என்ன ஆகும்னா ஷோ ஆகும். இப்போ ஒருத்தவங்களுடைய மியூசிக் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க. ஸோ அது காப்பிரைட் கிளைமில் அவங்க கொடுத்து உங்களுக்கு வார்னிங் கொடுத்துட்டாங்க. நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் மறுபடியும் அதே மியூசிக் மறுபடியும் அவங்கக்கிட்ட வேறு ஒரு மியூசிக் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வார்னிங் கொடுத்து இவங்க கேட்கல அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஸ்ட்ரைக்காக கொடுத்துட்றாங்க. அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. இது காப்பிரைட் கிளைம் போல் கிடையாது. காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலே பிளாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மாதிரியான ஒரு பெரிய டேஞ்சரஸ் பிளேஸ் இது. ஒரு சேனலுக்கு ஒரே ஒரு தடவை நீங்கள் காப்பிரைட் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வார்னிங் கொடுப்பாங்க. ஃபஸ்ட்
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே தப்பை நீங்கள் மறுபடியும் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு காப்பிரைட் ஸ்ட்ரைக் 1 அப்படின்னு சொல்லி இது போல் வந்து கொடுப்பாங்க. இதை மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குறைஞ்சது ஒரு வாரத்துக்கு உங்களால் எந்த வீடியோ லைவ் ஷார்ட்ஸ் எதுவுமே போட முடியாமல் போயிடும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்து எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 90 நாட்கள் வந்து ஆகும். ஆனால் நீங்கள் வீடியோ வந்து 1 வீக் அப்புறம் நீங்கள் வந்து வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1 வீக் அப்புறமா நீங்கள் வீடியோ வந்து ரெகுலராக வந்து போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஷார்ட்ஸ் லைவ் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் உங்களுடைய அந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக் 1ன்னு போட்டு ஒரு பேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, ஏதோ இந்த ஸ்ட்ரைக் வந்து எக்ஸ்பிரி ஆகிறதுக்கு 90 நாள் வந்து ஆகும். இந்த 90 நாளுக்குள்ளேயே நீங்கள் மறுபடியும் இன்னொரு ஸ்ட்ரைக் வாங்கிடுறீங்க. அதாவது காப்பிரைட் ஸ்ட்ரைக் ஆல்ரெடி 1 இருக்குது, நீங்கள் இன்னொரு ஸ்ட்ரைக் வாங்கி காப்பிரைட் ஸ்ட்ரைக் 2 அப்படின்னு உங்களுக்கு கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸுக்கு வந்து நீங்கள் எந்த வீடியோஸுமே போட முடியாமல் உங்கள் சேனல் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணிவிடுவாங்க. திருப்பி அப்புறம் நீங்கள் 2 வீக் அப்புறம் தான் வந்து அடுத்த வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து போடுற மாதிரி இருக்கும். இப்போது செகண்ட் ஸ்ட்ரைக்குக்கான அந்த 2 வாரமும் முடிஞ்சிடுச்சு. மறுபடியும் நீங்கள் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ஆல்ரெடி இருக்குது, செகண்ட் ஸ்ட்ரைக்கும் ஆல்ரெடி இருக்குது. நீங்கள் இப்போ வீடியோ மறுபடியும் உங்களுடைய அந்த கால வரையறையெல்லாம் முடிஞ்சு நீங்கள் இப்போ வீடியோ போட்டுட்ருக்கீங்க. ஒருவேளை மறுபடியும் நீங்கள் அதே போல் ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் வாங்கிட்டீங்க, 3ஆவதாக ஒரு காப்பிரைட் ஸ்ட்ரைக் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் சேனல் டோட்டலாக க்ளோஸ் ஆகி டெட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சேனலை ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிறதே வந்து ஒரு பெரிய தலைவலி ஆகிடும். கண்டிப்பாக வந்து உங்கள் சேனல் ரெக்கவர் பண்ண முடியாது. அதாவது ஒரு சேனலுக்கு 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக் தான். அந்த 3 காப்பிரைட் ஸ்ட்ரைக்கை ஒரு சேனல் வாங்கிடுச்சு அப்படின்னா அந்த சேனல் ரன் பண்ணுறதுக்கான தகுதியே அந்த சேனல்காரங்க இழந்ததாக தான் அர்த்தம். ஸோ நம்ம சேனலுக்கு காப்பிரைட் கிளைமோ இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வராமல் நம்ம சேனலை எப்படி ரன் பண்ணி கரெக்டான வழியில் நம்ம கொண்டு போகலாம் அப்படிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இனியும் நான் வீடியோ நிறைய போட தான் போகிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான வீடியோவும் நான் உங்களுக்காக ஒன்று கிரியேட் பண்ணி நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். அதே போல் சப்ஸ்கிரைபர் கேட்ட டவுட்டுக்கு நான் இப்போ ஆன்சர் பண்ணிடுறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் காப்பிரைட் கிளைம் வந்த வீடியோவை நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அந்த காப்பிரைட் கிளைம் வந்து போயிடுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக போகவே போகாது. ஒன்ஸ் காப்பிரைட் கிளைம் வந்துருச்சுன்னா வந்தது தான், அது திருப்பி வந்து போகாது. அந்த தப்பை நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஒருவேளை உங்கள் வீடியோவுக்கு காப்பிரைட் கிளைமோ இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக்கோ வந்துருச்சு அப்படின்னா அந்த வீடியோவை நீங்கள் உள்ளார போயிட்டு ப்ரைவேட்டில் வந்து மாற்றி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் வந்து பப்ளிக் பண்ணியிருப்பீங்க, அவங்க ஆட்டோமேட்டிக்காக காப்பிரைட் கிளைம் வந்ததுனால அன்லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை ப்ரைவேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்கள் போட்ட அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கலாம், ஏதாவது மறக்க முடியாத வீடியோவாக இருக்கலாம், நீங்கள் ஒரு விருப்பப்பட்டு போட்ட ஒரு வீடியோவாக இருக்கலாம். ஸோ அதை நம்மளால் டெலீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா அதை ஒரு ப்ரைவேட்டில் போட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பட் நீங்கள் டெலீட் பண்ணுறதுனால அது எந்த அதே போல் காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்து உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு 90 நாளில் அதுவே வந்து எக்ஸ்பிரி ஆகி போயிடும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வீடியோ போடாமலாம் ஒன்றும் இருக்க வேணாம். ஒரு 1 வீக் மட்டும் உங்கள் வீடியோ போட முடியாமல் உங்கள் சேனலை பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. 1 வீக் அப்புறம் நீங்கள் ரெகுலராக வந்து எப்போதும் போடுற மாதிரி வீடியோ நீங்கள் போட்டுட்ருக்கலாம். ஆனால் காப்பிரைட் கிளைம் இருக்கக்கூடிய வீடியோ மியூசிக் மட்டும் இல்லாமல் மற்றபடி நல்ல வீடியோ உங்களுடைய ஓன் கண்டென்ட்டு அது மாதிரி ரீமேக்ஸ் பண்ணி நீங்கள் போடுற மாதிரியான வீடியோக்கள் எல்லாமே வந்து நீங்கள் வந்து உங்கள் சேனலில் வந்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். சேனல் சம்மந்தமாகவோ இல்லை காப்பிரைட் சம்மந்தமாகவோ இல்லை இந்த யூடியூப் சேனல் தொடங்குறது சம்மந்தமாகவோ ஏதாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரியுங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நான் அதுக்காக ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக கிரியேட் பண்ணி நான் வந்து போடுவேன். அது மட்டும் இல்லை, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.